வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா கதையில மார்ச் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயா வந்துட்டு அந்த போட்டோவை பாக்குறாங்க. என்னன்னா, அந்த சீனுவும் மாயாவும் அந்த ஹோட்டல்ல போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, செல்ஃபி. அந்த போட்டோவை பாக்குறாங்க. அப்பதான் அதுக்கு பின்னாடி ஒரு பேரு இருக்கிறத பாக்குறாங்க, ஹோட்டலோட பேரு. அதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இதே மாதிரி நான் எங்கேயோ பார்த்தனே அப்படின்னு கார்த்தி அனுப்புன அந்த போட்டோவை போய் பாக்குறாங்க. பார்த்தா அதுல கரெக்டா கார்த்தி அதே ஹோட்டல்ல தான் இருந்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கான். இத பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ச்சே, இதே ஹோட்டலுக்கு தான் நம்ம போயிருக்கோம். அப்ப கார்த்தி இங்கதான் இருந்தானா? ச்சே, இப்படி கோட்டை விட்டுட்டமே. இந்த விஷயத்த பத்தி உடனேயே குருவரன்ட்ட சொல்லணும் அப்படின்னு மாயா இங்க இருந்து போறாங்க. நேரா கதிரையும் தனாவையும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, கதிர் சொல்றாரு, எப்படியோ நேத்து போயிட்டு எதுவுமே நடக்காம காப்பாத்தியாச்சு மாயாவ. பத்மாவும் பார்வதியும் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். தனா சொல்றாங்க, பத்மா சித்தி ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. மாயாவையும் சீனுவையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் மாயா. சீனுவா அந்த அளவுக்கு காதலிச்சா. ஆனா சீனு மாமா எப்படிதான் மாயா மேல கொஞ்சம் கூட காதலே இல்லாம இருக்காருன்னு தெரியல. தேவையில்லாம சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தனா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, தனா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். கதிர் கேக்குறாரு, என்னாச்சு மாயா, ரொம்ப பதட்டமா இருக்க? மாயா சொல்றாங்க, கதிர், நேத்து நானும் சீனுவும் ஒரு ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, அந்த ஹோட்டல்ல தான் கார்த்தி தங்கி இருந்திருக்கான். அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன மாயா இப்படி சொல்ற? நாங்க பாக்கலையே. அப்ப நேத்து தனா கார்த்திய பார்த்தேன்னு சொன்னது உண்மைதான் போல. மாயா கேக்குறாங்க, என்ன தனா கார்த்திய பார்த்தாளா? அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, நேத்து நாங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். மாயா கேக்குறாங்க, நீங்க எதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்க? அப்ப தனா சொல்றாங்க, அங்க நாங்க மட்டும் இல்ல, பத்மாத்தையும் பார்வதி சித்தியும் வந்திருந்தாங்க. மாயா கேக்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்களா? அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தாங்க? கதிர சொல்றாரு, வேற எதுக்கு, உன்னைய அவமானப்படுத்துறதுக்கும் உன்கிட்ட இருந்து சீனுவை பிரிக்கிறதுக்கும் தான் அவங்க வந்தாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாதே, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தோம். அப்பதான் தனா வந்துட்டு கார்த்திய பார்த்ததா சொன்னான் அந்த ஹோட்டல்ல. அப்ப தனா கார்த்திய பின்தொடர்ந்து போயிருக்கா. மறுபடி நான் அந்த ஹோட்டல் ஃபுல்லா தேடி பார்த்தனே, ஆனா கார்த்தி எங்கேயுமே இல்லையே. நான் தனா கிட்ட நீ ஏதாவது வேற ஆளை பார்த்திருப்பேன்னு நான் சொல்லிட்டேன். அதனால அது பெரிய விஷயமா எடுத்துக்காம வந்துட்டோம். இப்பதான் புரியுது, தனா கார்த்தியை தான் பார்த்திருக்கா. அந்த ஹோட்டல்ல தான் கார்த்தி இருந்திருக்கான். இது கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மாயா. மாயா தனாவை பார்த்து, ஏன் தனா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லல? தனா சொல்றாங்க, மாயா, உண்மையாவே பார்த்தனா என்னன்னே எனக்கு குழப்பம் ஆயிட்டு, கன்ஃபியூஸ் ஆயிட்டு, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல மாயா, சாரி. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா சரி நீ என்ன விஷயத்த சொல்ல வந்த? மாயா சொல்றாங்க, கதிர், அந்த கார்த்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கிறான், இங்க பாரு அப்படின்ட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததோட ரெண்டு பேருமே ஷாக் ஆகி, கார்த்தியோட போட்டோ உனக்கு எப்படி வந்துச்சு? அப்ப மாயா சொல்றாங்க, அவங்கிட்ட வேற ஒரு ஐடியில இருந்து ஒரு பொண்ணு மாதிரி பேசினேன். உடனே அவனும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப தனா சொல்றாங்க, அந்த பொறுக்கி இன்னும் திருந்தவே இல்லையா? மாயா சொல்றாங்க, அவன் என்னைக்கும் திருந்த மாட்டாதானா, ஆனா அவனோட இந்த மைனஸ் தான் இன்னைக்கு அவனை காட்டி கொடுத்துருக்கு. சோ இப்பவே நான் போயிட்டு குருவரனை பாக்குறேன் அப்படின்னு சொன்னதோட கதிர் கேக்குறாரு, மாயா நானும் வரவா? மாயா சொல்றாங்க, வேணாம் கதிர், ஏற்கனவே அத்தை என்னை பத்தி உன்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. சோ மறுபடி போனாலும் நம்மளை பத்தி கேவலமா தான் பேசுவாங்க. சோ வேணாம் கதிர் அப்படின்னு சொன்னதோட சரி கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா குருவரனுக்கு போன் பண்றாங்க. குருவரன் போன் அட்டன் பண்ணதோட
நம்ம மாயா சொல்றாங்க, குருவரன் நான் மாயா பேசுறேன். குருவரன் சொல்றாரு, மாயா எப்பதான் மாயா அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கிறது? அவன் அப்படி எங்கதான் இருக்கான்? சீக்கிரம் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். இன்னும் 2-3 நாள்ல கோர்ட்ல ஹியரிங் வருது. மறுபடியும் ஜானகி அம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சியா மாயா? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க குருவரன், அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். குருவரன் கேக்குறாரு, என்ன மாயா சொல்ற? மாயா சொல்றாங்க, சார் உங்களை நான் நேர்ல பார்த்து பேசணும், வரீங்களா? இது கேட்டதோட அவரும் சரி மாயா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. மாயா நேரா குருவரன்ட்ட, சார் அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் இத காதுல வாங்குறாரு. அவரு வந்துட்டு புவனேஸ்வரியோட ஆளு. அப்ப அவரு காதுல வாங்கிட்டு, ஆஹா கார்த்தி எங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, இது எப்படியாவது புவனேஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லணுமே. அப்ப மாயா நேரா குருவரன்ட்ட, சார் இங்க பாருங்களேன் போட்டோவை. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு இவன் இந்த போட்டோவை அனுப்பி விட்டான். இவன் எங்க இருக்கான் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தான் அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்பதான் சார் புரியுது. இவன் வந்துட்டு நாங்க நேத்து ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல, அந்த ஹோட்டல்ல தான் அவன் தங்கி இருந்திருக்கான். அதே ஹோட்டல்ல தனா கூட கார்த்திய பாத்திருக்கான். சார் இவன் அங்கதான் பதுங்கி இருக்கான், இங்க பாருங்க போட்டோவா அப்படின்னு காமிச்சதோட குருவரன் சொல்றாரு, ஓ இவன் இங்கதான் தங்கியிருக்கானா, இவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இவனை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து, சரி நான் போறேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மாயா சொல்றாங்க, சார் நானும் வரேன். உடனே குருவரனும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிக்கிட்டு நேரா ஹோட்டல் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் நேரா புவனேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. புவனேஸ்வரி போனை பார்த்துட்டு, என்ன இது, ஏதாவது அர்ஜென்ட்னா மட்டும்தான் இவரை கால் பண்ண சொன்னேன், என்ன உடனே கால் பண்ணியிருக்காரு, ஒருவேளை கார்த்திக் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, குருவரன் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் ஏதாவது பிரச்சனைனா மட்டும் கால் பண்ண சொன்ன, கால் பண்ணிருக்கீங்க. அப்ப அவரு சொல்றாரு, ஆமா மேடம் ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னாச்சு? பிரச்சனைன்னு சொன்னதோட பயமா இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லு. அப்ப அவரு சொல்றாரு, மேடம் கார்த்தி இருக்கிற இடத்த அந்த மாயா கண்டுபிடிச்சிட்டா மேடம். நேரா அந்த கார்த்தி இருந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்கள வந்து ஒளிய சொல்லுங்க. கார்த்தி மாட்டினா நம்ம எல்லாருமே தான் மாட்டிப்போம். அதனால தயவு செஞ்சு அந்த கார்த்திய போயிட்டு ஒளிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் இப்ப உடனே கார்த்திய பாதுகாப்பா இருக்க சொல்றேன் அப்படின்ட்டு புவனேஸ்வரி நேரா ஹோட்டலுக்கு போன் பண்றாங்க. அப்ப ஹோட்டல்ல உள்ளவர் போனை பார்த்துட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் எங்க இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏய் முட்டாள், அங்க போலீஸ் வந்துகிட்டு இருக்கு கார்த்திய கைது பண்றதுக்கு, சீக்கிரம் கார்த்திய ஒளிச்சு வை. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகி, என்ன மேடம் சொல்றீங்க? கார்த்தி இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி மேடம் தெரிஞ்சிச்சு? யாரு உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, டே முட்டாள், போலீஸ் அங்கதான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன், என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப பார்த்தா வெளியில போலீஸோட சைரன் சத்தம் கேக்குது. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சியாகி, மேடம் மேடம் போலீஸ் தான் வராங்க, போனை கட் பண்ணுங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த மேனேஜர் நேரா கார்த்தியை போய் பார்க்க போறாங்க. கார்த்தி ரூம்ல இருக்காரு. அப்ப மேனேஜர் நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க உங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க. கார்த்தி கேக்குறாரு, என்ன போலீஸ் வந்திருக்கா, என்ன சொல்ற? மேனேஜர் சொல்றாரு, சார் யாரோ நீங்க இங்க இருக்கிறத போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா அந்த தனாவா தான் இருக்கும், அவ நேத்து என்னைய பார்த்தா, ஸோ அவ தான் மாயா கிட்ட சொல்லியிருப்பா. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சீக்கிரம் மேடம் சீக்கிரம் எப்படியாவது போயிட்டு ஒளிஞ்சிக்கிடுங்க சார் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கார்த்தியை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்ப போலீஸ் அங்கேருந்து வந்துட்டு, மேனேஜர் எங்க அப்படின்னு கேட்டதோட மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, சார் நான் இருக்கேன் சார். அப்ப குருவரன் கேக்குறாரு, இங்க எங்களுக்கு சந்தேகமான ஒருத்தவர் தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துருச்சு, அதான் பார்க்க வந்தோம். மேனேஜர் கேக்குறாரு, சார் யாரு சார் தேடுறீங்க? குருவரன் சொல்றாரு, அதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் போயிட்டு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு குருவரன் நேரா அங்க எங்க பார்த்தாலும் தேட போறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் சேர்ந்து தேடுறாங்க. மத்த போலீஸையும் சேர்த்து தேட சொல்ல எல்லாருமே தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே கார்த்தி இல்ல. கார்த்திய ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிய வச்சிருக்காரு அந்த மேனேஜர். அப்ப குருவரன் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு வந்து நிக்கிறாரு. மாயா சொல்றாங்க, சார் இவரு இந்த மேனேஜருக்கும் இதுல
சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு குருவரன். இவரை கண்டிப்பா நம்ம வரது தெரிஞ்சு அவரை ஒளிய வச்சுட்டாரு. அப்ப குருவரன் சொல்றாரு, மாயா இத பத்தி இங்க பேச வேணாம் அப்படின்னு சொன்னதோட மேனேஜர் நேரா அந்த போலீஸ பார்த்து, சார் நீங்க எங்களை வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, ஹோட்டலுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்குறீங்க, தேவையில்லாம வந்துட்டு இங்க வந்து எங்களோட ஹோட்டலோட பேரை வந்து நீங்க கெடுக்கிற மாதிரி இருக்கு. இதனால உங்க மேல நான் கேஸ் போடலாம் தெரியுமில்ல. இது கேட்டதோட அந்த குருவரன் நேரா மேனேஜரை பார்த்து, சார் தப்பான தகவலால நான் வந்துட்டேன், அதனால நான் உங்ககிட்ட வேணும்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட மேனேஜர் சொல்றாரு, சார் திரும்பி இங்கெல்லாம் வர்ற வேலை வச்சுக்காதீங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா அந்த மேனேஜரை பார்த்து மறைக்கிறாங்க. அப்புறமா குருவரன் சொல்றாரு, சரி வாங்க மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப மேனேஜர் நினைக்கிறாரு, அப்பாடா எப்படியோ இவனுங்களை மிரட்டி இந்த இடத்தை விட்டு போக வச்சாச்சு, மறுபடியும் இவனுங்க வந்தாலும் வருவானுங்க, அதுக்குள்ள இந்த கார்த்திய வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு மேனேஜர் நினைக்கிறாரு. கார்த்தி ரொம்ப நேரமா ரூம்குள்ளேயே இருக்காரு. மேனேஜர் நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயும் நீ இங்க ஒளிஞ்சு இருக்கிறது நல்லது கிடையாது, சீக்கிரம் மேடத்துக்கிட்ட சொல்லி உன்னை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க போலீஸ் வர்றது? அப்ப மேனேஜர் சொல்றாரு, உங்க அம்மா தான் உங்க அத்தை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப மேனேஜர் சொல்றாரு, இங்க பாரு இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல, மேடத்துக்கிட்ட சொல்லி வேற இடத்த உனக்கு அரேஞ்ச் பண்றேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. கார்த்தி சொல்றாரு, என்ன இங்கயா? இங்க கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. அப்ப மேனேஜர் சொல்றாரு, இங்க பாரு அந்த போலீஸுக்கு சந்தேகம் வந்துதான் இங்க தேட வந்திருக்காங்க, அதனால என் மேல இன்னும் சந்தேகம் இருக்கு, இந்த ஹோட்டல் மேலயும் சந்தேகம் இருக்கு, அதனால என்னால கண்டிப்பா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இங்கே இரு, அதான் உனக்கு நல்லது. செத்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு இடத்தையெல்லாம் ரெடி பண்ண முடியாது, அதனால நீ அமைதியா இரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா இது கண்டவனு நம்ம மிரட்டினானே அப்படின்ட்டு கார்த்தி கோவப்படுறாரு. அப்ப மேனேஜர் சொல்றாரு, வாயை முடிக்கிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. குருவரன் அங்கேருந்து வெளியில போயிட்டு மாயா கிட்ட, என்ன மாயா எங்க பார்த்தாலும் தான் நம்ம தேடி பார்த்துட்டோமே, கார்த்தி இங்க இல்லையே? மாயா குருவரன் தான், சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வாங்கல அப்படின்னு சொன்னதோட குருவரனும் தனியா போறாரு. போனதோட மாயா சொல்றாங்க, சார் நீங்க வந்துட்டு இங்க சர்ச் பண்ண வர்றது யாரோ ஒருத்தவங்க இந்த கார்த்தி கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனாலதான் கார்த்தியை கொண்டு போய் ஒளிய வச்சுட்டாங்க சார், நம்ம கூடயே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அதான் அந்த புவனேஸ்வரி கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கு, அவங்க கார்த்திய அலர்ட் பண்ணிட்டாங்க சார், இதுக்கு மேல நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் நம்ப கூடாது சார். அப்ப குருவரன் சொல்றாரு, என்ன மாயா இப்படி சொல்றீங்க? மாயா சொல்றாங்க, ஆமா சார், நம்ம இங்க சர்ச் பண்ண வர்றது எப்படி அந்த கார்த்திக்கு தெரியும்? அவனை தனா இங்க வச்சு பாத்திருக்கா, நேரடியாவே பாத்திருக்கா, ஆனா இப்ப வந்து பார்த்தா கார்த்திய காணும் சார், அவன் இந்த போட்டோ எடுத்தது கூட இருக்கு, அவன் கண்டிப்பா வந்துட்டு தப்பிச்சுட்டான், வேற எங்கேயோ அவனை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா அவனை வேற எங்கேயாவது அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதுக்குள்ளயும் அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். என்ன சார் இப்படி ஆகிருச்சு? குருவரன் சொல்றாரு, மாயா எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம், கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறத பார்த்துட்டு தேட போகும் பொழுது கண்டிப்பா கார்த்தி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான், அது எப்படி கரெக்டா நான் கண்டுபிடிக்க போது மட்டும் அவன் காணாம போறான், சோ எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்து அந்த புவனேஸ்வரிக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் மாயை கிட்ட, சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா வீட்டுக்கு வராங்க. மாயா வந்ததோட நம்ம கதிரும் தனாவும் ஓடி போய் மாயாவை பார்த்து, அக்கா என்னாச்சு, அந்த கார்த்திய பிடிச்சாச்சா அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல தனா மிஸ் ஆகிருச்சு. கதிர் கேக்குறாரு, என்ன சொல்ற மிஸ் ஆகிருச்சா? அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா, அந்த கார்த்தி இருக்கிற இடத்துக்கு கரெக்டா குருவரன் போனாரு அந்த ஹோட்டலுக்கு, அங்க போனா அதுக்குள்ளயும் அந்த கார்த்தி கிட்ட யாரோ தகவல் சொல்லி அவனை தப்பிக்க வச்சுட்டாங்க, அதனால கார்த்தியை பிடிக்க முடியல. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, மாயா அவன் அங்க பார்த்தப்பயே நான் தேடி இருக்கணும், அதை விட்டுட்டு நான் தனா வந்துட்டு வேற யாராவது பாத்திருப்பா அப்படின்னு சொல்லி நான் பேசினது ரொம்ப தப்பாகிருச்சு. சே, நான் ஒரு செகண்ட் வந்து யோசிச்சிருந்தேன்னா இந்நேரம் அந்த கார்த்தியை அடிச்சு பிடிச்சிருப்பேன், போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருப்பேன். சே, என்னோட விழிப்புணர்வு இல்லாம இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு கதிர் கவலைப்படுறாரு. அப்ப தனா கதிரை பார்த்து, கதிர் கவலைப்படாத கதிர்,
நானும் வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்லல இத அந்த கார்த்தி தான் அப்படின்ட்டு. ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னா நீ கண்டுபிடிச்சிருப்ப. அப்ப மாயா சொல்றாங்க, சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது போதும், அந்த கார்த்தி இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். அப்ப கதிர் சொல்றாரு, அவன் கண்டிப்பா வந்துட்டு மறுபடி வேற எங்கேயாவது தங்குறதுக்கு தான் போவான். அதுக்குள்ள அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத நம்ம பாக்கணும். அப்புறமா நம்ம குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. போயிட்டு இங்க யாரோ ஒருத்தவங்க இங்க நடக்கிறத உடனேயே அந்த புவனேஸ்வரிக்கு தகவல் அனுப்புறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு குருவரன் என்ன பண்றாருன்னா, இங்க அப்படி புவனேஸ்வரிக்கு தகவல் சொல்றது யாரு அப்படிங்கறத குருவரன் நினைக்கிறாரு. உடனே குருவரன் என்ன பண்றாருன்னா, நேரா அந்த போலீஸ் கிட்ட எல்லாம் இங்க பாருங்க, கார்த்தி அந்த ஹோட்டல்ல இருந்தே வேற எங்க தப்பிச்சு போறான் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவனை அடுத்ததா இன்னும் 5 நிமிஷத்துல அவனை பிடிக்க போறோம். சோ எல்லாருமே டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம குருவரன் வெளியில வந்து பாக்குறாரு. ஆனா ஒருத்தர் மட்டும் டீ குடிக்க போவாம நேரா போன் பேச போறாரு. நேரா புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி, மேடம் அந்த ஹோட்டல்ல இருந்து கார்த்திய வேற இடத்துக்கு அனுப்ப போறீங்களா? புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா வேற இடத்துக்கு தான் அனுப்ப போறேன். அப்ப போலீஸ் சொல்றாரு, மேடம் நீங்க வேற இடத்துக்கு எந்த இடத்துக்கு அனுப்ப போறீங்க அப்படிங்கிறது அந்த குருவரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, அவனுக்கு எப்படி தெரியும்? நான் இப்பதான் முடிவு பண்ணேன். போலீஸ் சொல்றாரு, மேடம் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. நீங்க எப்படியாவது கார்த்தியா அதே இடத்துக்கு அனுப்பாம வேற இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா குருவரன் இதை பார்த்துட்டு, ஓ நீதானா அந்த கருப்பு ஆடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. எல்லாருமே ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. வந்ததோட குருவரன் கேக்குறாரு, சரி எல்லாரும் டீ குடிச்சிட்டீங்களா? அப்ப 3 பேரு சொல்றாங்க, சார் நாங்க டீ குடிச்சிட்டோம், இவன் மட்டும் சார் டீ குடிக்க வரல சார். குருவரன் சொல்றாரு, சரி சரி பரவாயில்ல, அந்த உன் போனை கொடு அப்படின்னு சொன்னதோட அவர் கேக்குறாரு, ஏன் சார் போன் கேக்குறீங்க? குருவரன் சொல்றாரு, இப்ப போனை கொடுக்க போறியா இல்லையா? உடனே அப்புறம் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க கார்த்தி வந்துட்டு அந்த போனை வாங்கி கடைசியா போயிருக்கிற நம்பரை பாக்குறாரு. பாத்துட்டு கடைசியா யாருக்கு போன் பண்ணீங்க? அவர் சொல்றாரு, சார் என் வீட்டுக்கு தான் சார் போன் பண்ணேன். அப்ப குருவரன் கேக்குறாரு, ஓ புவனேஸ்வரி வீட்டுலதான் நீங்க தங்கி இருக்கீங்களா? எனக்கு அது தெரியாம போச்சு. அப்ப போலீஸ் அதிர்ச்சியாக அப்ப அங்க உள்ள 3 பேரும் நேரா அவரை பாக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, சார் என்ன மன்னிச்சிருங்க சார். அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க தப்புக்கு தனம் போயிட்டு இருக்கீங்க. நீங்க போலீஸ் தானே, அதை விட்டுட்டு போலீஸ்னா நேர்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு தப்பானவங்களுக்கு இப்படி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஆளு இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. உங்களை நான் மேலதிகாரி கிட்ட சொல்லி இப்பவே சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட அவர் அதிர்ச்சியாகி குருவரனை பார்த்து, சார் என்ன மன்னிச்சிருங்க சார், காசுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். வீட்டுல சூழ்நிலை சரியில்லை சார், அதனாலதான் சார் நான் இப்படி பண்ணிட்டேன். உடனே குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, இப்பயாவது இனிமையாவது நீ நேர்மையா நடந்துப்பியா இல்ல பொய் சொல்றியா? அவர் சொல்றாரு, சார் இனிமையாவது நான் நேர்மையா நடந்துக்கிறேன் சார். சார் என்னன்னு சொல்லுங்க சார், நான் செய்யறேன் சார். உடனே குருவரன் சொல்றாரு, சரி நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், செய்யறியா? அவரு சொல்றாரு, சொல்லுங்க சார் நான் செய்யறேன். குருவரன் சொல்றாரு, நான் சொல்றது அப்படியே புவனேஸ்வரி கிட்ட சொல்லு. உடனே அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல குருவரன் ஒரு பிளான் சொல்றாரு. இது கேட்டதோட அந்த போலீஸ் சொல்றாரு, சரிங்க சார், ஆனா நான் இந்த பிரச்சனையிலேயே மாட்டிக்காம பாத்துக்கிடுங்க சார், நான் புள்ள கொட்டிக்காரன். அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாரு நீ போலீஸ், அத முதல்ல மறக்காத. நீ என்ன பிரச்சனையில இருந்தாலும் நீ தான் சமாளிக்கணும். இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் இடையில கொண்டுட்டு வரக்கூடாது. இது கேட்டதோட போலீஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு. குருவரன் என்ன பிளான் வச்சு கார்த்தியை தூக்க போறாரு, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.